நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணா இவங்கெல்லாம் நடிச்சு டைரக்டர் KS ரவிக்குமார் டைரக்ட் பண்ண படம் தான் படையப்பா. இப்போ வரைக்குமே இந்த படத்தோட தாக்கம் ரசிகர்கள் மத்தியில் இருக்கு. இப்போ கூட படையப்பா நீலாம்பரியோட அந்த கான்ஃபிளிக்ட் வந்து ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ கூட டிவியில டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த படத்தோட டிஆர்பி எங்கேயோ போகுது. அந்த அளவு இந்த படம் வந்து ரசிகர்களோட ஒரு ஃபேவரட்டான படம். மக்கள் மத்தியில் அந்த படத்துக்கான ஆதரவு இன்னமும் குறையல. இப்படிப்பட்ட இந்த படத்துல இந்த படத்தோட ஒரு சீன் ஷூட் பண்றப்ப ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப தயங்கினாராம் அந்த சீன் நடிக்கிறதுக்கு. அது என்ன அப்படின்னா, சிவாஜி அவர்கள் வந்து சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வீட்டோட வெளியே வரப்ப தவறிடுவாரு, இறந்துருவாரு. இறந்த அடுத்த சீனே வந்து நாசருக்கு வந்து வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் முடிச்சு வச்சிருவாங்க. இந்த நாசரை வந்து ரஜினிகாந்தோட தங்கச்சியான சித்தாராவுக்கு தான் பேசி வச்சிருப்பாங்க, நிச்சயம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த நேரத்துல இவங்க சொத்தெல்லாம் போனனால ராதாரவி வந்து நாசரை வந்து மணிவண்ணனோட மகளுக்கு கல்யாணம் வச்சிருவாரு. சித்தாராவோட மேரேஜ் வந்து டிராப் ஆயிரும். அப்ப வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு அந்த குடிசைக்குள்ள வச்சு ரஜினிகாந்த் வந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டு அழுகிற சீன் ஒன்று இருக்கும். சித்தாராவுக்கு சோறு ஊட்டிக்கிட்டு அழுவாரு. குடும்பமே அழுதுகிட்டு இருக்கும். சித்தாராவுக்கு சோறு ஊட்டிக்கிட்டே அழுவாரு. இவனை பெரிய மாப்பிள்ள, இவனை விட படிச்ச மாப்பிள்ளையா, நல்லா நல்ல வசதியான மாப்பிள்ளையா, ரொம்ப பணக்கார மாப்பிள்ளையா, ரொம்ப பெரிய மனுஷனா பார்த்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரப்ப உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ள அப்படின்னு ரஜினி அடுத்த அமைதியாயிருவார், அழுதுருவாரு. மற்றதெல்லாம் நான் தேடிடுவேன், படிச்சவனை தேடிடுவேன், ரொம்ப புத்திசாலியை தேடிடுவேன், அறிவாளியை பிடிச்சிடலாம், பணக்காரனை வசதியானவனை பிடிச்சிடலாம், ஆனா மனசுக்கு பிடிச்சவனா போய் எங்க தேடுவேங்கிற மாதிரி சொல்லி அழுவாரு. அந்த சீன் பண்றப்ப ரஜினிகாந்த் அழுகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ரவிக்குமார் சொல்லிட்டாராம். இது வந்து ரஜினிகாந்துக்கு ஒரு தயக்கம். இது ரசிகர்கள் மத்தியில எடுபடுமா அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நம்மள சென்டிமெண்ட் காட்சியே நமக்கு பெருசா இருக்காது. நம்ம ரஜினிகாந்த் அழுது இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, அது அவருக்குன்றவாரு அவர் அசால்ட்டா. அப்படிங்கிறப்ப நமக்கு இது யூஸ் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தயங்கினாராம். ரவிக்குமார் தான் முழுக்க நீங்க பண்ணுங்க சார், கண்டிப்பா செட் ஆகும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க பண்ணுங்க, நீங்க ரொம்பலாம் அழுக வேணாம், நீங்க லைட்டா மட்டும் கண்ணில் விரல வச்சு நீங்க லைட்டா இது பண்ணுங்க, நான் லட்சுமி அவங்கள வர வச்சு அந்த சீனை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், பாத்துக்கிறேன் அப்படின்னா. சரி ஓகே நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி தான் பண்ணாராம். அந்த சீன் தியேட்டர்ல FDF ஷோல சரியான கிளாப்ஸ் ரசிகர்கள் மத்தியில. அந்த அளவு அந்த சீனை கொண்டாடினாங்களாம். அது ரஜினி சார் வந்து பண்ண தயங்கினாரு. நான் தான் ஒரு நம்பிக்கையில பண்ணுங்க சார், கண்டிப்பா அதெல்லாம் இது அசால்ட்டா பண்ணலாம் சார், வாங்க சார் பாத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி பண்ணேன். ஆனா அந்த சீன் நல்லா ஒர்க் ஆச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு ரவிக்குமார் அவர்கள் வந்து சமீபத்துல ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க.